இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். பெரிய பாரதூரமான விஷயம் இல்ல, சின்ன விஷயம். இதெல்லாம் நீ கவனம் செலுத்துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல ஒருத்தன் எப்படி புகைப்பிடிக்கலாம்? இந்த புகைப்பிடிக்கிற காரணத்தினால அவனுக்கு என்னவெல்லாம் ஏற்படுது? அவனுக்கு காசு நோய் ஏற்படுகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வருகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். சீக்கிரமே மாரடைப்பு வருகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். அவனுடைய ரத்தத்தில் சிவப்பணுக்களை இது குறைக்கிறது, நிரூபித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவனுடைய ஆண்மை கூட சமயத்தில் கேள்விக்குறியாகிறது. அவனுக்கு மனைவியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவது கூட பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அந்த சிவப்பணு குறைந்தவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கிய குறைவாக, நோய்களை எதிர்க்க சக்தியற்றதாக அவனுக்கு பிறக்கிற சந்ததிகள் பிறக்கும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். நீ சாதாரண வேலையா செய்கிறீர்கள்? புகைப்பிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேடு! ஒரு சந்தோஷத்துல இல்லற வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சியாக இறங்க முடியுதான்னா அதை பாதிக்குது. அதுல அவனுக்கு முழு நிறைவு அடைய மாட்டேங்குது. மேல ஒரு 10 மாடி ஏற சொன்னோம்னு சொன்னா அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. 25 வயசு வாலிபனுக்கு 75 வயசு கிழமை மாதிரி அவன் இருக்கிறான். நீ பார்க்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் புகைப்பிடித்தான்னு வைங்க, அவனை ஒரு 3 மாடி ஏற சொல்லுங்க பார்ப்போம். 75 வயசு கிழவன் காட்டக்கூடிய அவ்வளவு ரியாக்ஷனு அவன் காட்டுவான். இலக்கி நீங்க வர்றேன் அப்படி அந்த மாதிரிலாம் செய்வான். அவன் பேச முடியுமா? அப்ப எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் அந்த இதயம், இவனுடைய இதயம் 2 வருஷம் 3 வருஷம் புகைப்பிடித்தவனுடைய இதயம் 25 வயசுலேயே 75 வயசுடைய ஒரு பலவீனத்தை அடைகிறது என்று சொன்னால் இது சாமானியமான ஒரு தீங்கா? இது சின்ன ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பொடுபோக்குப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா?